கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் இழந்துட்டாங்க. ஏன்னா அரகன்ஸ் வந்துருச்சு. நாம் சொல்லி இருப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூர்ல ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால். நீங்க மற்ற கட்சிகளை இதே சவால் விட சொல்லுங்க. மக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறனால இதை சொல்றோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரு கான்ட்ராக்டர் இல்லை, யாருமே ஹைவே கான்ட்ராக்டர். நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க. யாரையெல்லாம் திருச்சியில் நிறுத்திருக்காரு, யாரையெல்லாம் இங்கெல்லாம் நிறுத்திருக்காங்க. எத்தனை ஹைவே கான்ட்ராக்டர் நிற்கிறாங்க. அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணம் எல்லாம் யாரு கையில் இருக்கோ அவர்கள் தான் இன்னைக்கு பாதி பேர் வேட்பாளர்கள். அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை காசை போட்டு வேலை செய்யறாங்க. சுவரமரமா கை காசு. அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு 4 வீடு ஏறி இறங்கணுமா ஏறி இறங்குறாங்க. இதுதான் மாற்று அரசியல். இது மாற்று அரசியல் செய்யாம கல்லாப்பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் யார் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன? எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட